3 முடிச்சு சீரியல்ல நந்தினி சரக்கு அடிக்க போறாங்க. ஆமாங்க. இப்ப நந்தினி வந்து சூர்யாவ வந்து சரக்கு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தீபாவளிக்கு வந்து நம்ம சூர்யா சார் வந்து சரக்கு கேட்டுட்டே இருப்பாரு. "இல்ல நந்தினி எனக்கு தீபாவளிக்காகச்சும் கொஞ்சம் சரக்கு குடு. நான் சரக்கு அடிச்சுக்கிறேன். தீபாவளி பரிசா ஒரு சந்தோஷமா இருக்கிறனே" அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா சார் கேட்டுட்டே இருப்பாரு. அப்ப நந்தினிக்கு செம்ம கடுப்பாயிரும். "என்ன சூர்யா சார் சும்மா வந்து சரக்கு சரக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க சரக்கு அடிச்சீங்கன்னா நானும் சரக்கு அடிப்பேன்னு அன்னைக்கே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப சரக்கு சரக்குன்னு என்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நானும் சரக்கு அடிப்பேன் பார்த்துக்கோங்க" அப்படின்னு வாட்டி நம்ம சூர்யா சார் "நந்தினி இந்த தீபாவளிக்கு மட்டும் நந்தினி" அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அதுவுமா காலங்காத்தால கெஞ்சிட்டு கிடப்பாரு. அப்பதான் நம்ம நந்தினி என்ன பண்ணுவாங்க, அது சரக்கு எடுத்து அடிக்க போயிருவாங்க. கொஞ்சம் குடிச்சிருவாங்க. குடிச்ச உடனே நந்தினிய வந்து தட்டி விட்டுருவாரு நம்ம சூர்யா சாரு. "அதெல்லாம் சரக்குலாம் நீ அடிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாரு. "எதுக்காக அடிக்கக்கூடாதுன்னு?" நம்ம நந்தினி கேட்பாங்க. "அதெல்லாம் குடிச்சாலாம் உடம்புக்கு கெடுதல். நீ ரொம்ப நாள் உயிரோட வாழ மாட்ட" அப்படின்னு சொல்லுவாரு. "அப்ப நீங்க மட்டும் செத்தா பரவாயில்லையா? நான் உங்களோட பொண்டாட்டி. என்ன உடலுக்கு போலான்னு முடிவு பண்றீங்களான்னு" சொல்லிட்டு ஒரு சென்டிமென்ட்டான ஒரு சீன் வரும். நந்தினி சரக்கு அடிக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு காமெடியாவும், சூர்யா, நந்தினி பேசுறத பார்த்து நம்மளுக்கு சென்டிமென்ட்டாவும் இருக்கும். சூப்பரான ஒரு தரமான காட்சிகள்லாம் இந்த தீபாவளி சீனா வரப்போகுது. அதே மாரி நம்ம நந்தினி, நம்ம சூர்யாவுக்கு ஒரு தீபாவளி பரிசா ஒரு முத்தமும் குடுக்க போறாங்க.